வணக்கம். நான் சோலை. இது உங்கள் எம்பி சேனல். ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக நான் ஈசிஆரில் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு ட்ரிப் போயிட்டு வேறு ஒரு பிளானிங்லாம் முடிச்சுட்டு ஈசிஆரில் ட்ராவல் பண்ணி வந்துகிட்ருக்கோம். ஈசிஆர் ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு டூ வீலர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆன உடனே சரி இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மூவ் பண்ண பார்க்குறேன். அதுக்குள்ளே பின்னாடி வந்த கார் வந்து வண்டியில் பின்னாடி குத்திட்டாங்க. வண்டியில் குத்துன உடனே சரி அப்புறமா வண்டியை ஓரம் கட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை. உடனே அப்புறம் அவருடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு சரி நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து மறுநாள் ஒரு பிக்கப்புக்காக நம்ம கார் போகுது. நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஒரு மாமியார் மருமகள் இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம். போயிட்டு மாமியாருக்கு வந்து காலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ணவங்கள நம்ம காரில் குழந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து மருமகள் வந்து சரி அவங்க வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து மாமியார் வந்து பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. லக்கேஜெலாம் நம்ம காரில் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி போய்ட்டு பூட்டு ஓப்பன் பண்ணணும்ல, பூட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர் பிளேட்டை தொட்டிருக்காங்க. நம்பர் பிளேட்டை தொட்ட உடனே அவங்களுக்கு அப்புறம் தெரியல அப்படின்ட்டாங்க. நம்பர் பிளேட்டை தொட்ட உடனே அந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும் பின்னாடி. ஸோ அதுக்கப்புறமா நான் இறங்கி போகிறேன். நான் இறங்கி போயிட்டு நம்பர் பிளேட்டில் சும்மா கையை வச்சா நம்பர் பிளேட் அப்படியே வருது ஆட்டோமேட்டிக்காக. என்னடா நம்பர் பிளேட் வருது அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட, அதாவது வந்து சம்மந்தமே இல்லாத மற்றவங்களை வந்து நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம என்ன எங்கே நடந்துச்சு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. சரி ஓகே என்ன மேடம் இந்த மாதிரி நம்பர் பிளேட் நீங்கள் பண்ணிட்டீங்க. அவங்க சொன்னாங்க நான் ஒன்றுமே பண்ணலைங்க, எனக்கு திறக்க தெரியல, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டவரை நீங்கள் தான் வந்து திறந்தீங்க அப்படின்னா. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இப்படி பண்ணிட்டாங்களே, நம்பர் பிளேட்டு தனியாக எடுத்து பூட்டில் போட்டு அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வரும்போது புதுப்பேட்டை. சரி புதுப்பேட்டையில் போயிட்டு நம்ம ரூல்ஸ் 100% ஃபாலோ பண்ணுறோங்க இல்லையா. அங்கே போயிட்டு அப்புறம் நம்பர் பிளேட் அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டேன், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேருந்து நம்ம நம்பர் பிளேட்டை வந்து காரில் அது பின்னாடி அதை வந்து ஹோல் போட்டு அப்புறம் போல்டெலாம் போட்டு அதை டைப் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள ட்ராப் பண்ண வேண்டிய இடம் வந்து முகப்பேர் ட்ரிபிள்எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வந்து அவங்கள நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். அப்போ இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நான் கீழ்ப்பாக்கத்தை தாண்டி வரும்போது அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு வண்டி நின்றுச்சு. வேறு ஒரு வண்டியில் குத்துற மாதிரி நம்ம வண்டி போச்சு. அப்போ நம்ம வண்டி எந்த இடத்துல இடிக்க போன மாதிரின்னு பார்த்தா கரெக்டாக அந்த நம்பர் பிளேட், அந்த காருடைய நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் பிளேட்டில் போயிட்டு இடிக்குது. ஓகே அப்போ தான் எனக்கு ஸ்டெயின் ஆச்சு. ஓகே நான் உள்ளுக்குள்ளே அந்த படத்தை ஓட்டி பார்க்குறேன். இப்போ ஓட்டி பார்க்கும்போது பக்கத்தில் இவங்க என்ன பேசுகிறதுனே தெரில. ஏன்னா இவங்கள நம்ம 2 வார்த்தை சொல்லிட்டலாம், என்ன மேடம் என்ன பார்க்கலாம்ல, அவங்க தான் தப்பே செய்யலையே, அவங்க என்ன பேசுனாலும் சமாதானம். அவங்க பின்னாடி வேற மாமியார் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த 2 பேர்த்துடைய காம்பினேஷன் யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஆல்மோஸ்ட் அமைஞ்சிக்கிற சிக்னலை தாண்டும் போது அப்போ தான் அந்த வடிவேல் காமெடி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்போ அடித்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க, அது நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும். இப்போ காரணமே சொல்லாமல் அடிக்கிறாங்கன்னா இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த மேடம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம சொல்லி ஆகணும்ல. அப்போ நான் சொன்ன அவங்கள்ட்ட நான் பேச ஆரம்பித்தேன். மேடம் மன்னிச்சிருங்க, இந்த தப்பு நீங்கள் பண்ண கிடையாது, இது யதார்த்தமாக நடந்துச்சு. ஏன்னா இந்த தப்பு எங்கே நடந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தெளிவாக. இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்தது, அதனால் இது உங்கள் மிஸ்டேக் எதுவுமே இல்லை. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்னா மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்கும். ஏன்னா பின்னாடி மாமியார் இருக்காங்க, இவங்க உடைக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நான் சொன்னாதானே இவங்களும் அது வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்போ மாமியார் கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஏம்மா காரில் பார்த்தது, அப்போ இவங்க தப்பே பண்ணலை, புரியுதுங்களா. அப்போ தப்பே பண்ணாதவங்க எப்படி தண்டனை அனுபவிக்கிறது. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் தான் மாமியார் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைப்பா என் மருமவ அப்படிலாம் பண்ண மாட்டா, வீட்டிலையே பார்த்து பத்திரமா தான்ப்பா பண்ணுவான் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்து முகப்பேரில் அவங்க வந்து பின்னாடி அந்த கால் மூட்டு ஜவ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் பார்த்து பத்திரமா இறக்கி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஃபிசியோதெரப்பி நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ இதிலிருந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே பொறுமை வாழ்க்கையின் வெற்றி அப்படிங்கிறது இந்த பதிவு மூலயமா
நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. மற்றொரு நல்ல பதிவை நம்ம எம்பி சேனலில் அப்லோடு செய்யும் வரை நான் சோலை எம்பி சேனல் நம்மளுடைய அட்மின் பெத்த பெருமாள். நன்றி. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம்.